மீண்டும் மீண்டும் சர்ச்சைக்கு வித்திடுகிறார் தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்றுதான் பார்க்க வேண்டும். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை வரையறுத்திருக்கிறது. இதுவரை இந்திய துணை கண்டத்தில் ஆளுநரினுடைய அதிகாரம் இவ்வளவுதான் என்று நீதிமன்றம் வரையறுத்ததில்லை. இதுதான் முதல் முறை சுதந்திர இந்தியாவில் நீதிமன்றம் இத்தகைய ஒரு தீர்ப்பை தந்து எப்படியெல்லாம் ஆளுநர் இயங்க வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்கு. நம்ம ஆளுநருடைய மாண்பு கருதியே பேசுவோம். கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது, ஆளுநருக்கு குட்டு வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியமாகவே பேசுவோம். ஆளுநருக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீங்க சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அதை எத்தனை கால அவகாசத்துக்குள் நீங்கள் பதிலளிக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் எத்தனை நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை ஆளுநருக்கு சொல்லி ஒரு மாநிலத்தினுடைய சூப்பர் பாஸ் யாருன்னு கேட்டா லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான்.